ஒரு படவிழாவில் ஒரு தயாரிப்பாளர் பகிரங்கமாக பேசுகிறாரு. என்ன இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு யோகி பாபு வரலையா, ஏன் 7 லட்சம் கிரெடிட் ஆகலையா, அதனால தான் வரலையான்னு பகிரங்கமாக கேட்குறாரு. என்னன்னா அவர்கள் யோகி பாபுவால் பாதிக்கப்பட்டவங்க, புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யோகி பாபுக்கு எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இன்னொரு தயாரிப்பாளர் சொல்லணும், இல்லைங்க நான் யோகி பாபு வச்சு படம் எடுத்தேன், அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒத்துழைப்பு கொடுத்தாரு அப்படின்னா அதை நீங்கள் ஒருவேளை கன்சிடர் பண்ணலாம். நம்மளாம் அடடா எல்லா தயாரிப்பாளரும் இப்படி சொல்கிறாங்க, அப்படி இவர் இப்படி சொல்கிறாரு, அப்போ ஒருவேளை இவர் திருந்திட்டாரா, என்ன இவர் பழைய மாதிரி இல்லை இப்போ மாறிட்டாரா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டை வந்து புகழுவது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயந்தான். எப்படி புகழ்ந்திருக்கணும் அப்படின்னா, அந்த ஏஸ் படத்தில் அவர் பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அப்படி இவர் பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் யோகி பாபு என்கிற ஒரு தனி மனிதனுக்கு இவர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, அவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குரல் இருக்குல்ல, பாதிக்கப்பட்டவர்களுடைய புலம்பலும் கண்ணீரும் பொய்யாகிவிட வாய்ப்பு இருக்கு. ஏசு படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, யோகி பாபு மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குமே இருக்காது அப்படின்றாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கான தகுதி வந்து விஜய் சேதுபதிக்கு கிடையாது. என்ன காரணம்னா, யோகி பாபு மீது குற்றம் சுமத்துவது யார் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் குற்றம் சுமத்துறாங்க, புரியுதா? இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல முகங்கள் உண்டு, எனக்கும் பல முகங்கள் உண்டு. நான் உங்ககிட்ட ஒரு முகத்தை காட்டுவேன், ஆனால் நான் இன்னொருத்தங்கிட்ட இதே முகத்தை காட்டுவேன்லாம் சொல்ல முடியாது. அவன் என்கிட்ட எப்படி நடக்கிறான் அதுக்கு ஏற்ற முகத்தை நான் காட்டுவேன். இந்த மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் வெவ்வேறு முகங்கள் உண்டு. அதே மாதிரி யோகி பாபு விஜய் சேதுபதி கிட்ட காட்டின முகம்தான் இப்படி நல்லவருங்கிற அந்த முகமூடி, ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட அவர் எப்படி காட்டினார் அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வி. அதை வச்சு தான் அவர் மீது இன்றைக்கு விமர்சனம் வருது. நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டீங்க, ஒரு படவிழாவில் ஒரு தயாரிப்பாளர் பகிரங்கமாக பேசுகிறாரு. என்ன இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு யோகி பாபு வரலையா, ஏன் 7 லட்சம் கிரெடிட் ஆகலையா, அதனால தான் வரலையான்னு பகிரங்கமாக கேட்குறாரு. என்னன்னா அவர்கள் யோகி பாபுவால் பாதிக்கப்பட்டவங்க, புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யோகி பாபுக்கு எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இன்னொரு தயாரிப்பாளர் சொல்லணும், இல்லைங்க நான் யோகி பாபு வச்சு படம் எடுத்தேன், அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒத்துழைப்பு கொடுத்தாரு அப்படின்னா அதை நீங்கள் ஒருவேளை கன்சிடர் பண்ணலாம். நம்மளாம் அடடா எல்லா தயாரிப்பாளரும் இப்படி சொல்கிறாங்க, அப்படி இவர் இப்படி சொல்கிறாரு, அப்போ ஒருவேளை இவர் திருந்திட்டாரா, என்ன இவர் பழைய மாதிரி இல்லை இப்போ மாறிட்டாரா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டை வந்து புகழுவது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயந்தான். அது எப்படி புகழ்ந்திருக்கணும் அப்படின்னா, அந்த ஏஸ் படத்தில் அவர் பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அப்படி இவர் பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் யோகி பாபு என்கிற ஒரு தனி மனிதனுக்கு இவர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, அவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குரல் இருக்குல்ல, பாதிக்கப்பட்டவர்களுடைய புலம்பலும் கண்ணீரும் பொய்யாகிவிட வாய்ப்பு இருக்குது, புரியுதா இல்லை? நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பாரு விஜய் சேதுபதியே யோகி பாபுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, அப்போ இந்த தயாரிப்பாளர் சொல்கிறது பொய், இவர் சொல்கிறது பொய், அவர் சொல்கிறது பொய்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு நடிகன் சொன்னால் அது உண்மையாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் விஜய் சேதுபதி இது போன்ற விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும். இவர் ஒன்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற அதிகாரி கிடையாது. ஓகே சார். சார் யோகி பாபு சொல்கிறாரு, நான் எவ்வளோ தயாரிப்பாளர்கள் வந்து நான் நிறைய பணம் விட்டு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வாங்கி தர முடியுமான்ட்டு பத்திரிகையாளரை பற்றி கேட்குறாரு சார். இது எப்படி சார்? ₹1 கூட விட்டு கொடுத்துருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், யோகி பாபு மாதிரி ஒரு பண வெறி பிடித்த நடிகரை தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததில்லை, இதுதான் உண்மை. அப்புறம் எப்படி சார் இது வந்து அப்பட்டமான போய். யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அந்த காசை மொத்தமாகவே வாங்கிடுவார். சினிமாவில் என்ன நடைமுறை தெரியுமா? இப்போ ஒரு நடிகர் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்துக்கு ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு ஓகே சார் உங்களுக்கு வந்து இந்த தேதியில் நான் நடித்து தர்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ நடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்புங்கிறது ஒரு 1-2 ஷெட்யூலில் நடக்கும். இப்போ 10 நாள் நடக்கும், 1 மாதம் கழிச்சு நடக்கும், இன்னொரு மாதம் கழிச்சு நடக்கும். அப்போ ஷெட்யூல் பேமெண்ட்டுன்னு போட்டு அந்த ஒவ்வொரு முறை படப்பிடிப்பு நடக்கும் போதும் ஒவ்வொரு தொகை சிறுக சிறுக அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க. இப்போ 50 லட்சத்தில் ஒரு 40 லட்சத்தை வாங்கி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க,
படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து டப்பிங் பேசணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பிங் பேசுவதற்கு முன்பு அந்த 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு இவங்க டப்பிங் பேசி முடிச்சு கொடுப்பாங்க. இதுதான் சினிமாவில் இருக்கிற நடைமுறை. ஆனால் யோகி பாபு அப்படி கிடையாது. முதல்ல காசை வாங்கிடுறது, எப்போ டேட்டு வேணும், அடுத்த வாரமாக தர்றேன் அப்படின்னு காசை வாங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு டேட்டு கொடுக்காம இழுத்தடிச்சு சாவடிச்சிருவார். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பல தயாரிப்பாளர்களுக்கு நடக்கிற அனுபவம் இதுதான். அதாவது மொத்த காசையும் முன்னாலேயே வாங்கிட்டு டேட்டே கொடுக்காம இழுத்தடிக்கிற ஒருத்தர், நான் இத்தனை பேருக்கு நான் வந்து விட்டு கொடுத்தேன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு பொய் புரட்டு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் மற்ற நடிகர்கள்ட்ட சொல்லுங்கள், பல பேர் ஏமாந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர்கிட்ட காட்ட சொல்லுங்கள், இவ்வளவு பேசுகிறாருல, ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இத்தனை கோடிக்கு வந்து நான் ஏமாந்துருக்கேன், இத்தனை பேர் பணம் தரணும்னு பகிரங்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்யர், அதுதான் உண்மை. இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளவோ இருக்குது, நான் உங்கள்கிட்ட தரேன், உங்களால் வாங்கி தர முடியுமான்னு அப்படின்னு கேட்குறாரு. கொடுக்க சொல்லுங்களேன், வாங்கி கொடுத்துடலாம். அவர் வந்து பொய் சொல்கிறாரு, அதுதான் விஷயம். இன்னொன்று, யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து பணம் வாங்குறதே இல்லை. அவர் வாங்குற சம்பளம் இருக்குல்ல, இப்போ ஒரு நாளைக்கு அவர் 8 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் அவர் வந்து அக்கௌண்ட்டில் வாங்குறாரு. பாக்கி எல்லாமே பிளாக் மணியாக பணமாக வாங்குறாரு. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு அவன் பணம் தரல இவன் பணம் தரலன்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தான் அது. சார், இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறவங்கள ஒரு நடிகர் வந்து எப்படி சார் தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் தம் படத்தில் போகிறார்? அதுதாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை மாதிரி இன்றைக்கு தமிழ் சினிமாவில் காமெடியனுக்கு மிகப்பெரிய பஞ்சம். என்ன, இப்போ கடைசியாக பாருங்கள், விவேக் வந்து ஒரு காமெடியனாக இருந்தார், நம்பர் 1 காமெடியனாக இருந்தார். அவர் வந்து இறந்துட்டார். வடிவேலு தயாரிப்பாளர்களை டார்ச்சர் பண்ணதுனால மார்க்கெட் இழந்துட்டார். இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எடுத்ததுனால அதிமுக ஆட்சியில் அவர் ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கடுத்து காமெடியனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா சந்தானம். அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆசை வந்தது, காமெடியனாக நடிக்க மாட்டேன்னு அவர் ஹீரோ ஆகிட்டார். அடுத்து பாக்கி இருந்தது பார்த்தீங்கன்னா சூரி. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா விடுதலையில் நடித்தார், அவரும் ஹீரோவாகி இனிமேல் நான் காமெடியனாக நடிக்க மாட்டேன்னு அவரும் அந்த ரூட்டை எடுத்து போயிட்டார். இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காமெடியனுக்கு மிகப்பெரிய பஞ்சம். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை மாதிரி இவரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு யோகி பாபு திரையுலகில் இருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, வேறொரு காமெடியன் இங்கு இன்னும் எமர்ஜ் ஆகாதது தான். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, இன்னொரு காமெடியனை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டு கொண்டால் அடுத்த நொடியே யோகி பாபு வந்து வீட்டில் உட்காருவார். அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், விஜய் டிவியில் ராமர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த காமெடியன். அவரெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்தால் நிச்சயமாக ஒரு 25 வருஷம் கலக்க முடியும். ஆனால் என்ன துரதிஷ்டம் அப்படின்னா, அவருக்கு சினிமா தெரியாமல் அல்லது யாரோ தவறாக வழிகாட்டி இந்த உப்மா படங்கள்ல எல்லாம் நடித்து அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதில் காணா போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீனான்னு ஒரு பையன், அந்த KPY இதில் வந்த பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆட்டிடியூடுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்து இப்போ அவரும் பெருசாக கிளிக் ஆகலை. அதுக்கப்புறம் KPY பாலா, அந்த பையன் நிச்சயமாக காமெடியனாக வரவேண்டிய பையன் தான். அவன் திடீர்னு ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பக்கம் போனதுனால இங்கே காமெடியனாக வர முடியல. அப்புறம் புகழ்னு ஒரு பையன், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான நடிகர் தான். அவரும் திடீர்னு நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் போயிட்டார். இப்போ இவர்கள் எல்லாமே காமெடியனாக உள்ளே வந்திருந்தால் யோகி பாபு நேரம் வீட்டில் உட்காந்துருப்பார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.